ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதாவது லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் கழித்து தான் நம்ம இன்றைக்கி வீடியோ போட போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, நிறைய பேர் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு மோட்டிவேஷ்னலாக ஒரு வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி நம்மளும் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய லேடிஸ், அதாவது பெண்களுக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளம் இதுதான். மோஸ்ட்லி மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நிறைய லேடிஸ்க்கு ஏன்னா வீட்டில் குழந்தைங்க, வீட்டு வேலை, இந்த மாதிரி எல்லாமே பார்த்து பயங்கர ப்ரெஷரில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே யோசிக்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இப்படியே இருந்துடக்கூடாது, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பாங்க. ஏன்னா நம்ம குழந்தைகளை பார்த்துட்டு வீட்டு வேலைகளை மட்டும் பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்னா மற்றவங்க நம்மளை ரொம்பவே அதிகமாக கூட கொஞ்சம் டீமோட்டிவேட் தான் பண்ணுவாங்க. உன்னால் எதுவுமே முடியாது, நீ இதை மட்டுமே பண்ணு, இதுதான் உனக்கு கரெக்டு அப்படின்னு சொல்லி டீமோட்டிவேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். மெயினாக வீட்டில் இருந்து பண்ணுறீங்க, இப்போ உங்களுக்கு வீட்டில் தான் இருக்க முடியும், வெளியில் எங்கேயுமே போக முடியாது அப்படின்னா உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நானும் வீட்டில் இருந்து தான் பண்ணுறேன். எனக்கு பசங்க இருக்காங்க, வீட்டு வேலைகள் எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்சது, எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தா டெய்லரிங். ஸோ அதனால் நான் டெய்லரிங் நான் பண்ணிகிட்ருக்கேன். டெய்லரிங்கு, ஆரி ஒர்க்கு எல்லாமே பண்ணுறேன். டெய்லரிங் நான் கோர்ஸ் போய் கற்றுக்கிட்டேன். பட் ஆரி ஒர்க் நான் வீடியோஸ் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு என்னது முடியுமோ, எதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எது என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி டெய்லரிங் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. நீங்கள் இப்போ நிறைய பிஸ்னஸ் வந்துருச்சு. வீட்டிலேருந்து பண்ணுற மாதிரி, லேடிஸ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. இதில் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருக்கிற மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணி நீங்களும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு ரீல்ஸ் கூட ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்புறம் அழகாக மாற்றலாம். ஸோ அந்த மாதிரி தான் நீங்களும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களோட நீங்கள் கண்டினியூஸாக அதை பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரு நாள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை விட்டுறக்கூடாது. கண்டினியூஸாக நீங்கள் அதில் ஃபோக்கஸ் கொடுத்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. டெய்லி நீங்கள் அதை பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும். நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி ஒரு பெரிய இடத்துல இருக்கிறவங்க, யூடியூபர்லேருந்து எல்லாமே ஒரு பெரிய இடத்துல இருக்கிறவங்க ஸ்டார்டிங்கில் நம்மளால் இது முடியுமா, நம்மளுக்கு இது சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி ஒரு தயக்கத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்குமே நம்ம மனசில் இப்போ என்னென்ன கேள்விகள்லாம் இருக்குது அது எல்லாமே அவங்களுக்கும் இருந்திருக்கும். ஆனால் அவங்க கண்டினியூஸாக அதை பண்ணியிருப்பாங்க. நிறைய ஃபெயிலியர் இருந்திருக்கும். யாருக்குமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சக்ஸஸாக எதுவுமே மாறாது. எல்லாருக்குமே ஃபெயிலியர்ஸ் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அந்த ஒரு ஃபெயிலியரில் நீங்கள் டவுன் ஆகிராமல் நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸாக மாறும். கண்டிப்பாக எல்லாருக்குமே எது முடியுமோ அந்த இதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாள் சக்ஸஸாகவே மாறும். இந்த மாதிரி நீங்களும் ஏதாச்சும் ஒன்று பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கும் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும். மற்றவங்க உங்களை ஒரு இதாக பார்க்க மாட்டாங்க. நிறைய பேர் வீட்டில் இருக்க ஹஸ்பண்ட்ஸ் கூட இப்போ நம்ம கொஞ்சம் பெரிய லெவல் அவங்களே மாதிரி நம்ம சேலரி எடுக்கலை அப்படின்னாலும் ஒரு மினிமம் நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில டைமில் கையில் காசு இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம கையில் காசு இருக்கும்போது அதை அவங்களுக்கு கொடுத்து உதவலாம். அது அவங்களுக்கே அந்த டைமில் தோணும், சரிவா ஏதாவது யூஸ்ஃபுல்லாக தான் ஒன்று பண்ணிகிட்ருக்கா, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் ஒரு நம்ம மேலே ஒரு ட்ரஸ்ட்டு வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னா தான் மற்றவங்க உங்களை ஒரு மரியாதையான இடத்துல வச்சு பார்ப்பாங்க. அதனால் உங்களுக்கு எந்த இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்கள் அதில் கண்டிப்பாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். வீட்டில் இருக்க லேடிஸ் எல்லாருமே வீட்டிலே இருந்து
உங்களோட வீட்டு வேலைகளை மட்டுமே பார்த்து முடங்கிடாமல் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை நீங்கள் வந்து வெளியில் கொண்டு வாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கங்கிறது மட்டும் நீங்கள் நினைக்கவே நினைக்காதாங்க. உங்களுக்கு என்னது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை கண்டிப்பாக பண்ணுங்கள். அது இன்றைக்கி நம்மளுக்கு ஈஸியாக தெரியலாம், ஆனால் நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சரில் அது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் வந்து கொடுக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். யாரையும் நம்பாமல், யாரோட நிழல்லையும் நம்ம வந்து வாழாமல், நம்மளோட ஒரு சொந்த இதில் வந்து இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளோட ஒரு மனசுக்கு வந்து அது தோணும். ஸோ இது வந்து அதை ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாவே வந்து புரியும். அதனால் இது நாள் வரைக்கும் நீங்கள் எதுவுமே வந்து பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை நீங்கள் வந்து பண்ணுங்கள். நானும் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். டெய்லரிங் வந்து நானும் கண்டினியூஸாக எல்லாம் பண்ணி வீடியோஸ் போடுறேன், ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன், ஆன்லைன் ஆர்டர்ஸ் எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் நிறையா பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களாலேயும் முடியும், கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, வீட்டில் இருந்து என்னால் எதுவுமே முடியாதுன்னு நினைக்கிற உங்களை மாதிரி நிறைய லேடிஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு வந்து எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ கண்டிப்பாக அதில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அது சக்ஸஸாகவே வந்து மாறும். உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து நிறைய மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் வந்து பார்க்கணும், டெய்லரிங் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.